தாவீது அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டது உண்மை, ராஜா என்று அநேகருக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டது உண்மை. ஆனால் முன்பு செய்து வந்த அதே ஆடு மேய்க்கிற வேலை தான் செய்து கொண்டிருந்தார். ஒரு நாள் அவரை ராஜாவாய் மாற்றுவதற்கு அவருக்கு அழைப்பு வரல. அவருக்கு சவுலுக்கு பிசாசு விரட்ட இசை வாசிக்க வந்தாங்க. ஆமென். நல்லா புரிந்துகொள், உனக்காக சிங்காசனம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. உனக்காக ஒரு மேன்மையை கர்த்தர் ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார். நீ வந்து சிங்காசனத்துல உட்காருன்னு சொல்லி ஒரு பயலும் உன்னை கூப்பிட மாட்டான். ஆமென். உன்னை சின்ன வேலைக்கு தான் கூப்பிடுவாங்க. ஆனா உனக்குள்ள அபிஷேகம் இருக்குது. உன்னை கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் முன் குறித்து விட்டார். ஆனா உன்னை ராஜாவா இருன்னு சொல்லி அழைக்க மாட்டான். எனக்கு கொஞ்சம் வந்து இசை என்ன பண்ணிட்டு போ, வாசிச்சுட்டு போ. ஆனா இசை வாசிக்க வரும்போது சவுலுக்கு தெரியல, இவன் தாண்டா ராஜாவா மாற போறான். இசை வாசிக்கும் போது அந்த தேசத்தில் இருக்கிற எவனுக்கு தெரியல, இவன் தான் கர்த்தர் ராஜாவாய் மாற்ற போறார் என்று சொல்லி இன்னைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன் ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் உன்னுடைய முடிவின் நாட்கள் கொளுத்த கன்ற போல இருக்கும். கையை தட்டி சத்தம் போட்டு, என்னை ஆண்டவர் ஒரு கொளுத்த கன்ற போல இந்த ஆண்டுல வைப்பார். Hallelujah.